Next one ba example 6.37 ba example 6.37 வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா find the foot of the perpendicular find the coordinates of the foot of the perpendicular from the point minus 1 2 3 and to the straight line r vector is equal to I cap minus 4j cap plus 3k cap plus t into 2i cap plus 3j cap plus k cap. என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ட்ரா பண்ணக்கூடிய லைனோட ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர்னா இப்போ பாருங்கள் இந்த பாயிண்ட் வந்து -1 2 3. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அப்போ இதுக்கு ட்ரா பண்ணும்போது இந்த டிஎஃப் கிடைக்குதா, இந்த டிஎஃப்ல இந்த எஃப்ங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த எஃப்ங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா இந்த டிஎஃபோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, the distance between from the point, அதாவது given point -1 2 3 and the straight line. ஸோ அப்போ என்ன வரும்னா இந்த டிஎஃபோட லென்த் என்ன. ஓகேவா, சரி இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும்னா இந்த கிவன் ஸ்ட்ரைட் லைன் கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் இருக்குல்ல, அது வந்து வெக்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து கார்ட்டீசியன் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு மாற்றோம். ஓகேவா, ஸோ அப்போ இது என்ன கான்செப்ட், 1.1 parallel வெக்டரா. அப்போ பாயிண்ட் வந்து 1 -4 3 அந்த வெக்டாரோட டிஆர்எஸ் வந்து 2 3 1. ஸோ அப்போ x1 y1 z1 வந்து 1 -4 3 LMN வந்து 2 3 1. ஸோ ஃபார்முலா என்ன, கார்ட்டீசியன் ஃபார்முக்கு x - x1/L இஸ் ஈக்குவல் டு y - y1/M இஸ் ஈக்குவல் டு z - z1/N. இந்த ஃபார்முலா இதை சப்ஸ்டிட் பண்ண வரும். x - 1/2 இஸ் ஈக்குவல் டு y + 4/3 இஸ் ஈக்குவல் டு z - 3/1. ஸோ அப்போ கிவன் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வெக்டர் ஃபார்மாக நம்ம எதாவது மாற்றிட்டோம்னா கார்ட்டீசியன் ஃபார்மாக மாற்றிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா திஸ் லைன் இஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, திஸ் லைன் இஸ் ஈக்குவல் டு லாம்டா. அப்போ லாம்டான்னு எடுத்து ஈக்குவல் பண்ணுங்கள். x - 1/2 இஸ் ஈக்குவல் டு லாம்டாவா. அப்போ இந்த 2 கிராஸ் பண்ணி போனால் 2 லாம்டாவா, மைனஸ் வந்து போனால் 2 லாம்டா + 1. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 2 லாம்டா + 1. y + 4/3 இஸ் ஈக்குவல் டு லாம்டா அப்படின்னா y இஸ் ஈக்குவல் என்ன வரும், 3 லாம்டா - 4. z - 3/1 இஸ் ஈக்குவல் டு லாம்டா அப்படின்னா z இஸ் ஈக்குவல் டு லாம்டா + 3ன்னு வருமா. அப்போ தேர்ஃபோர் அந்த எஃப்ங்கிற பாயிண்ட்டு எப்படி இருக்கும் பாருங்கள், x, y, z என்ன வரும், 2 லாம்டா + 1 3 லாம்டா - 4 லாம்டா + 3. ஸோ எஃபோட பொசிஷன் வெக்டார் OF வெக்டர் எப்படி இருக்கும், 2 லாம்டா + 1 × i cap + 3 லாம்டா - 4 × j cap + லாம்டா + 3 × k capன்னு இருக்குமா. இது வந்து எஃப்ங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார். இந்த கிவன் பாயிண்ட் டி இருக்கு பாருங்க, இந்த டியோட பொசிஷன் வெக்டர் என்ன வரும், ஓடி வெக்டார் ஈக்குவல் டு -i cap + 2j cap + 3k cap. இப்போ நமக்கு OF வெக்டாரும் தெரியும், ஓடி வெக்டார் தெரியுமா. அப்போ அது வந்து நீங்கள் டிஎஃப் வெக்டர் ஃபைண்ட் பண்ணிக்கலாமா. டிஎஃப் வெக்டர் ஃபார்முலா என்ன, OF வெக்டார் - ஓடி வெக்டரா. ஸோ OF எழுதிக்கோங்க, மைனஸ் ஓடி வெக்டர் அப்படி மைனஸ் பண்ணி விடுங்க. அப்போ +i cap -2j cap -3 cap ஆயிருமா. என்ன பாருங்க, 2 லாம்டா + 1 இருக்கு, இங்கே +1. அப்போ 2 லாம்டா + 1 + 1 ஆன்சர் என்ன, 2 லாம்டா + 2 × i cap. 3 லாம்டா -4 இருக்கு, இங்கே -2 இருக்கு. அப்போ -4 -2 வந்து -6. அப்போ 3 லாம்டா -6 × j cap. லாம்டா + 3 இங்கே -3 +3 -3 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன வரும், லாம்டா × k capனு ஆயிரும். ஓகேவா, அப்போ திஸ் இஸ் என்ன வெக்டர் அப்படின்னா டிஎஃப் வெக்டர். ஓகே, இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். இந்த டிஎஃப் வெக்டார் இருக்குல்ல, இந்த டிஎஃப் வெக்டார் வந்து இந்த லைனுக்கு எப்படி இருக்கு, பர்பெண்டிகுலர் இருக்கா. இந்த லைன் மேலே என்ன வெக்டார் இருக்கு, 2i cap + 3j cap + k cap இருக்கா. ஸோ அப்போ டிஎஃப் வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு வி வெக்டாரா. df vector is perpendicular to v vector. அப்போ since df vector is perpendicular to என்ன வெக்டார், v vector. அப்போ 2 வெக்டார்ஸ் வந்து perpendicular அப்படின்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார் இஸ் 0வா. அப்போ ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் போடும்போது ஆன்சர் என்ன வரணும், 0 வரணும். v வெக்டர் என்ன, 2i cap + 3j cap + k cap. டாட் df வெக்டர் நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம், 2 லாம்டா + 2 × i cap + 3 லாம்டா -6 × j cap + லாம்டா × k cap இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு வெக்டாருக்கும் டாட் அடிங்க. இப்போ 2 × 2 லாம்டா + 2 + 3 × 3 லாம்டா -6 + 1 × லாம்டா லாம்டான்னு வரும் இஸ் ஈக்குவல் டு 0வா. 2 கொண்டு உள்ளார மட்டும் பண்ணுங்க, 4 லாம்டா + 4 3 கொண்டு உள்ளார மட்டும் பண்ணுங்க, 9 லாம்டா -18 + லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. லாம்டா ஃபஸ்ட்டு பாருங்க, 4 லாம்டா + 9 லாம்டா + லாம்டா எவ்வளோ ஆச்சு, 14 லாம்டாவா. 4 - 18 -14
is equal to 0. அப்போ implies இந்த minus 14 நம்ம கூட plus 14 அப்போ 4 lambda is equal to 14 அப்போ therefore lambda is equal to 1. இந்த lambda is equal to 1 னு சொல்லி இந்த f ல போடுங்க. lambda is equal to 1 னு சொல்லி இந்த f ல போட்டா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. 2 lambda 2 units 2 ones are 2 2 plus 1 3 ஆயிருமா. அடுத்து 3 minus 4 minus 1 ஆயிருமா. So 1 plus 3 ஆயிரும் 4 ஆயிரும். அப்போ therefore the foot of the perpendicular f is என்ன அப்படின்னா 3 minus 1 4. அதாவது the coordinates of foot of the perpendicular f is என்னது 3 minus 1 4. ஒரு क्वेश्चन கேன்சல் ஆச்சா. செகண்ட் क्वेश्चन வந்து என்னன்னா இப்போ fங்கற பாயிண்ட் தெரியும் dங்கற பாயிண்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா. அப்போ distance between the two points அப்போ df வேணும் அப்படின்னா the distance between the points d and என்னது f so அப்போ df is equal formula என்ன distance between the two points formula 3 dimension அப்போ x2 minus root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square what என்ன வரும் square root of 3 plus 1 the whole square plus minus 1 minus 2 the whole square plus 4 minus 3 the whole square square root of 3 plus 1 another 4 அப்போ 4 square plus minus 1 minus 2 the whole square minus 3 the whole square plus 4 minus 1 1 square root of 4 square 16 plus minus 3 the whole square 9 plus 1 square 1 இதை ஆட் பண்ணா 26 அப்போ d is equal to root of 26 units அப்போ distance between the two points is என்ன அப்படின்னா root of 26 units